தலைவர் அட்டப்படம் போட்ட தமிழ் புக் படிக்கிறீங்களே, தமிழ் பெண்ணா? ஆமா சார். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கு. அது 50% காப்பாத்தினா போதாது, 100% காப்பாத்தணும். புரியுதா? ஓகே, இப்பதான் நீ தமிழ் பெண். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் சத்யா. ஹாய் சார். சத்யா சார், ஃப்ளைட் 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளாடிக்கிட்டு இருந்த நம்ம கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தி கொஞ்சம் சரி பண்ணேன் சார். அப்படியா? ஆமா சார். போலாமா? எதுக்கு லெஃப்ட்ல போறேன்? நம்ம ஆபீஸ் போறேன் சார். ஆபீஸ் ரைட்ல தானே இருக்கு. ஆபீஸ்க்கு லெஃப்ட்ல இருக்கு சார். கொச்சின்ல ரூட்டை மாத்திட்டாங்க. ரூட்டை மாத்திரம் சார், நான் ஆபீஸை மாத்திட்டேன். முன்ன இருந்த ஆபீஸோட இப்ப இருக்க ஆபீஸ் 2000 ஸ்கொயர் ஃபீட் அதிகம் சார். அப்படின்னா ரெண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்ந்து டபுள் மடங்கு ஆயிடுமே. சாரி சார், ட்ரிபிள் ஆகும். நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன். 30 இன்ஜினியர்ஸ் சார். 30 ஸ்டாஃப் அதிகமா? அப்போ நான் எதுக்கு ஆபீஸ் வரணும்? இனிமே நீ தான் எம்டி. யார் எம்டியா இருக்குன்றது முக்கியம் இல்ல, கம்பெனியோட டெவலப்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு மிஸ்டர் ராம்குமார் சொல்லி கொடுத்தார் சார். யார் அந்த புத்திசாலி? அது நீங்க தான் சார். ஓ, நான் இல்ல சார். எதால வேணாலும் அடிங்க சார், ஆனா செல்போனால மட்டும் அடிக்காதீங்க சார். ரொம்ப பிரச்சனை ஆயிடும் சார், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். குட் மார்னிங். ഒരു ഹാപ്പി ന്യൂസ് സർ. അമേരിക്ക വാൾമാർട്ട് കമ്പനിയുടെ BPO ഓർഡർ നമുക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഗുഡ്. പുതു ബിൽഡിംഗ് രാശിയാ தான் இருக்கு. ഈ ഓർഡർ നമുക്ക് കിട്ടിയതിന്റെ കാരണം ഈ ബിൽഡിംഗ് ആണ്. നമ്മുടെ കോമ്പറ്റീറ്ററോടെ നമ്മുടെ ഓഫീസ് 2000 സ്ക്വയർ ഫീറ്റ് അധികമാണ്. സ്റ്റാഫ് ആണെങ്കിൽ 30 പേര് അധികം ഉണ്ട് സാർ. അതുകൊണ്ട് നമ്മളെ സെലക്ട് ചെയ്തേ. அதனால தான் நான் சென்னையில இருந்து ஃபோன் பண்ணி பில்டிங்கையும் மாத்த சொன்னேன், ஸ்டாஃபையும் அதிகப்படுத்த சொன்னேன். பிசினஸ் எப்படி பண்ணுதுன்னு என்ன பார்த்து தெரியும். ஓ, சாரி சத்யா, உன் ஐடியாவை நான் செஞ்சதா சொல்லிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் என் இமேஜ் இறங்கிட கூடாது இல்லையா? சரி சரி, வா, உனக்கு பார்ட்டி கொடுக்கணும். ஹலோ. எனக்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிட்டு நீங்க தண்ணி அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ஆமா, ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு பிரச்சனை இல்லை. இனிமே நான் பாட்டில் ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி என் வைஃப் அட்வைஸ் ஓபன் பண்ணுவா. நான் 2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அவ 8 ரவுண்ட் பேசுவா. ஏன் சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தானே இப்படி அட்வைஸ் பண்றாங்க. இது அக்கறை இல்லப்பா. எந்த பொண்டாட்டிக்கும் புருஷன் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொன்னது புரியும். அப்படியா? ஆமா, இருங்க கேட்டு சொல்லிடுறேன். ஹலோ, அம்மா, சார் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? யார்கிட்ட பேசுற? மிஸ்ஸஸ் ராம்குமார். ஓ, மிஸ்ஸஸ் சொல்லுங்க. ஹலோ. இல்ல, நீ கேட்டுட்டே இருக்கேன்னா நான் அப்படி பேசுறேன். தட்ஸ் ஆல். இன்னும் half an hourல நீங்க வீட்ல இருக்கணும். இன்னும் 29 மினிட்ஸ்க்குள்ள நான் அங்க இருக்கேன். ஓகே, இரு, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி, சென்னையில இருந்தும் பெங்களூர்ல இருந்தும் 3 பேர் ட்ரைனிங்க்கு வராங்க. பாத்துக்க. சார் போன். ஓ சாரி. What's your name? डैडी की डॉर्लिंग, मम्मी की बुच्ची, स्कूल में तनिया. Sweet girl. Bye. வரேன். बाय. ABC கம்ப்யூட்டர்ஸ் போங்க. சரி போவோம். லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட். ലിഫ്റ്റ്. അർജന്റ് ആയിട്ട് പോണം. ഓട്ടോ റിപ്പയർ ആയി. ബസ് സ്റ്റാൻഡിൽ ഒന്ന് ഡ്രോപ്പ് ചെയ്യാൻ പറ്റുമോ? ഓക്കേ.
என்னன்னு? கொஞ்சம் இறங்க ப்ளீஸ். ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. நீங்க ட்ரைனிங் எடுக்க போற இந்த 10 நாளும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். கம்பெனி will take care all your needs. Thank you, sir. It's okay. கீ கொடுங்க, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். பெங்களூருங்கிறதுனால கன்னடம், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜஸ் தெரியும். நீங்க எங்க படிச்சீங்க? ஐத்ராஜ் காலேஜ். ஓ, அதை நான் எடுத்துக்கிறேன். டிப்ஸ். എന്റെ മോളെ അങ്ങേർക്കാണോ ടിപ്സ് കൊടുത്തത്? ஏன் டிரைவருக்கு 100 ரூபாய் டிப்ஸ் தந்தது அதிகம் நினைக்கிறீங்களா? നമ്മുടെ ഡ്രൈവർ അല്ലേ കമ്പനി മാനേജരാ. നമ്മ മുതലാളി അവക്ക് ചെല്ല പിള്ളേ, അതിനാല് ഒരു ബന്ധാവില്ല. കണ്ടില്ലേ, അദ്ദേഹം തന്നെ കാർ ഓടിച്ചോണ്ട് വന്ന് നിങ്ങളെ ഇറക്കി വിട്ടത്. வரும்போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் உங்ககிட்ட மட்டுமல்ல, எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன். பொண்ணுங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். பொண்ணுங்கனாலே அவருக்கு பிடிக்காது. 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 ஆனா சென்னையில் இருந்தப்ப இவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் பொண்ணுங்க தான். பொண்ணுங்களை மட்டும்தான் இவனுக்கு பிடிக்கும். சத்யா பிளாட்ஸ்னால மார்க்கெட்ல ஒரு நல்ல பேர் இருக்கு. கண்டிப்பா சார். நம்மள்ட்ட வாங்குறவங்க நம்பிக்கையோட வாங்குறாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஃபிளாட் போட்டு கிராம்பட் ஆக்கிட வேணாம். பிளே ஏரியாவை போட்டுருங்க, குழந்தைங்க விளையாட்டு போட்டோம். சத்யா கேரக்டர் எனக்கு பண்றது, தாயிலா பிள்ளைன்ட்டு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். இப்போ அவஸ்தைப்படுறேன். முணுக்குன்னா கோச்சுப்பா. இப்படிதான் ஏதோ சொல்ல போக 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுட்டு சிங்கப்பூர் போயிட்டான். பில்லை எப்படி செட்டில் பண்ண தெரியுமில? நீங்க தான் நம்ம அண்ணா நகர் பற்றி வித்தீங்க. அது இதுக்கு தானா? இவனோட ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுகளை ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு கடல் மாதிரி இருக்க அந்த வீட்டை விட்டுட்டு ஒரு 4 பேரோட சின்ன ரூம்ல போய் தங்கியிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாவது சொன்னேன்னு வச்சுங்க, எங்க அப்பா மகன் வரவே முறிஞ்சிரும். என்ன பண்றது, பெத்துட்ட ஒரே பையன். இப்ப எந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? உங்க குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க ஏன் ரெப்பா ஜாயின் பண்றீங்க? என்னோட லட்சியமே இந்த இசிசில ஜாயின் பண்றதுதான். ஓ குட். லாஸ்ட் 2 days கரண்ட் அக்கவுண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. எஸ் மேம். மிஸ்டர் சத்யா. மேடம், உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு வேணும் மேடம். ஓ ஓகே ஓகே. நல்லா இருப்பா, நல்லா இரு. வேலையை கரெக்டா செஞ்சு நல்ல பேர் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அப்போ நான் போய் என் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ஹாய் ஹாய்.
ஹாய் ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க ரெப்பா ஜாயின் பண்ணதே நானும் உங்களை ஜாயின் பண்ண சொன்னேன். இல்ல, ஆனா உங்க கூட தான் வேலை செய்யணும்னு ஆண்டவன் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான். அட்லீஸ்ட் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க பாக்கியத்தையாவது ஆண்டவன் என்ன கொடுத்தானே, அது ஒண்ணு போதுங்க, அது ஒண்ணு போதும். அப்படியா? கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க. ஏங்க என் ஃபீலிங்கை புரிஞ்சுக்காம என் லைஃபோட விளையாடுறீங்க? இன்னும் ஒன் திங், உங்களை பார்த்து இந்த 1 வீக்கா என்னால சரியா சாப்பிட முடியல, அப்புறம் தூங்க முடியல. எஸ் சத்யா, யா டாட். வீட்டுக்கு அடிக்கடி பொண்ணுங்கெல்லாம் ஃபோன் பண்றாங்கப்பா. ரொம்ப அவமானமா இருக்கியா? கல்யாணமா? நீங்க எத்தனை பொண்ணை பார்த்தாலும் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏய், நான் ஏதோ கேட்கறேன், நீ ஏதோ பதில் சொல்ற. ஏன்னா என் மனசு என்கிட்ட இல்ல. என் மனச ஒரு அழகு தேவதை கிட்ட அள்ளி கொடுத்துட்டேன். ஒத்திட்ட மட்டுமா கொடுத்துருக்க? ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வா கொடுத்ததுக்காக எனக்கு பிடிக்காத பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சொன்ன கேளுங்கப்பா, போன வைங்கப்பா. இந்தாங்க. நான் எடுத்துட்டு வர சொல்லலையே. நீங்க சொன்ன வேலை செய்யறதுக்கு 1000 பேர் பங்காங்க, 1000 பேர். நீங்க சொல்லாத வேலையை செய்யறதுக்கு நான் ஒருத்தன் தாங்க இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? நினைக்கிறத சொல்ல முடியாது, சொல்றத நினைக்க முடியுமா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன மிஸ்டர் சத்யா, என் லட்சியமே இசிசி பேங்க்ல வேலை செய்யறதுதான். அது ரெப் வேலையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வேலையில சேர்ந்துட்டு இப்படி உடனே ரிசைன் பண்றீங்க, என்னாச்சு? என்ன மேடம் பண்றது, சிச்சுவேஷன் அப்படி. அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர், நான் ஒரே பையன், பையன் கூடவே இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏன் லட்சியத்தை விட அம்மா அப்பா சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு மேடம். எங்க என்ன தனியா விட்டா நான் கெட்டு போயிடணும்னு எங்க அம்மா பயப்படுறாங்க. அட்லீஸ்ட் அம்மா அப்பா சந்தோஷத்தையாவது நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே மேடம். உன் நல்ல மனசுக்கு போற இடத்துல உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்ஸ் மேடம். ஆனா மேடம், இதை விட ஒரு நல்ல பொண் வேலை கிடைக்குமான்னு தெரியலையே மேடம். தப்பிச்சாளே, எப்படியாவது ரூட்டு போட்டு பிடிச்ச வேண்டியதான். இந்தாயா பிரசாதம். என்னம்மா, கோயில்ல தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லா சகுனமும் நல்லா இருந்தது. ரங்கநாதா, இந்தா பிரசாதம். என்ன விஷயம் அவள்கிட்ட சொல்லிட்டீங்களா? இந்தாம்மா குங்குமம். ஹரிதா கண்டுபிடிச்சிட்டாளா? அரிதா, இந்த ஸ்வீட். என்ன ரீட்டா, உனக்கு ஒன்றும் புரியலையா? உனக்கு கல்யாணமா? இப்போ என்ன அவசரம்னு வழக்கமா எல்லா பொண்ணுங்களும் சொல்ற மாதிரியே சொல்லாத. 3 வரன் வந்திருக்கு, 3 நல்ல இடம். அதுக்கு இல்ல, எனக்கு ஒரு வேலை கிடைச்சு. ஆரம்பமே கண்டிஷன் தானே? ஐயோ, உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க போடாத கண்டிஷனா? கண்டிஷன் போட்டோம், அதுல ஒன்னையாவது ஃபாலோ பண்றியா நீ? சும்மா இருங்க ஹரிதா. எந்த கண்டிஷனும் இல்லாம உன் கல்யாணம் நடக்கணும்னா நீ யாரையாவது லவ் பண்ணாதான் உண்டு. அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லிடு. உன் விருப்பத்துக்கு மாறா நாங்க என்ன பண்ணிடுவோம்? அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா அவங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் முதல்ல நான் சொல்வேன்.
டேய் இறக்குடா. திக்கு அட முடிச்சியா? விடுவோமா? ச்சே, ராணி மிஸ் ஆயிடுச்சே. ராணி மிஸ் ஆயிருச்சா? நீ என்னைக்கு எந்த ராணியை மிஸ் பண்ணிருக்க? உன் பார்வையில பட்டா உடனே பட்டா போட்டுருவியே. உன்னோட லேட்டஸ்ட் ராணியோட ஃபுல் டீடைல்ஸோட நான் இப்ப வந்திருக்கேன். எப்படா? அந்த பொண்ணு ஒரு கேஸ் ஏஜென்சில இருந்து வெளியே வந்தா உடனே நான் உள்ள போனேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்சிக்காரன் சைலண்டா இருந்தான். டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து அடிச்சேன். என் சொந்த காசு. அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி. அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வதா ஒரு அண்ணி கையில 2 குழந்தையோட இருக்குது. அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வது தான் நம்ம ஹரிதா. அவளைத்தான் நீ சொல்றா. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஃபோன் நம்பர் அதுக்கு 500 ரூபா கொடுத்தாதான் சொல்லுவேன்றான். 222224830127. ட்ரை பண்ணு. சீ, அது வாழ்றா. அட சீ, ஃபோன் நம்பர் ட்ரை பண்றா. நான் தெளிவா சொல்லணும் தம்பி. நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது. வாய்ஸ் நல்லா இருக்குது. அதை வேணா ட்ரை பண்ணலாமா? டேய் அது ஃபோன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்ரா. அதனால தான் விட்டு வச்சிருக்கியா? டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா. யா. ஹலோ ஹலோ, காமெடி டைம் அர்ச்சனாவா? என்னங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானு பட் என்ன இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்ல. எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ராங் நம்பர். ஹலோ. என்ன அர்ச்சனா, உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு? ஏய், நீ யாருடா? கொடுங்க கொடுங்க பாட்டி. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்லிட்டேல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? யாரை டார்ச்சர் பண்றா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இடியட். யாருமா அது? ஏதோ லூசு. ஹேய், ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால நீங்க மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்துல மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அங்க மீட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டு நாளைக்கு வராம போயிடாதீங்க. ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும்? இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்டுக்கோங்க. எல்லோ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. பாய். நேர்ல வரியா? உனக்கு இருக்குடா. ஆமா, இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே. நீ ஏன் நேரா போறியா? நாளைக்கு என்ன நடக்க போன்றத யூ வெயிட் அண்ட் see. Success. டேய் கருப்பு, ஒரு குவார்ட்டருக்கு இது அதிகம். நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? உண்மையை சொல்லு, எவ்வளவு தந்த? சொல்றேன், அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே, பரவாயில்லையா? போடாங். போடா டே போடா. டேய், யார் அது? இங்க பாருடா. பாக்குறேன். டேய், குவார்ட்டருக்கு ஆசைப்பட்டு குடிய கெடுக்கறியா? வேணாண்டா, தப்பு பண்ணாத. கலத் காம் மத் கர். யார் இவ? இவளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்லையே. தமிழ்லையும் ஹிந்திலையும் சேர்ந்து மிரட்டிட்டு போறா. கலத்கா மத்துக்கர் அப்படின்னா என்ன? நம்மளை யாருக்காது ஹலோ 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 ஹலோ. என்னடா ஹலோ? ஹலோ, நான் உங்களை கூப்பிடல, போன்ல ஹலோ சொன்னேன். நீ போன்ல சொன்னியா இல்ல எனக்கு சொன்னியான்னு தெரியும். ஏதோ ஒரு நம்பருக்கு போன் செய்ய வேண்டியது. பொம்பளை குரல் கேட்டு உடனே வரியான்னு கேட்க வேண்டியது. வந்துட்டேன். இப்போ என்னடா செய்ய போற? என்ன மேடம், நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ஏதோ பேசுறீங்க. நான் இப்போ உங்களை கூப்பிட்டேன். நீங்க பாட்டு பாருங்க, ஏதோ பேசுறீங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? சுஷ்மே. yellow shirt. யா, எல்லோ கலர் சட்டை, பிளாக்ல பேண்ட். போன்ல கேட்ட அதே குயிலோ செய். சாரி புல்புல், பஸ் பிரேக் புடுங்கினதுனால வாரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கா? ராஸ்கல், உனக்கு வெக்கமா இல்ல? இடியட். ஏங்க, என்னங்க யார பார்த்தாலும் திட்டுறீங்க? சாரி, ரொம்ப ரொம்ப சாரிங்க. நான் திட்டினது உங்களை இல்ல. உங்க மேல எந்த தப்பும் இல்ல.
நீங்க போட்டிருக்கிற எல்லோ ஷர்ட் தான் ப்ராப்ளம். எனக்கு திட்டலன்றீங்க, எல்லோ கலர் ஷர்ட் போட்டா திட்டுவேன்றீங்க. எனக்கு புரியல. நானே உங்களை போன் பண்ணி இங்க வர சொன்னேன். பாவம் அவரு மஞ்சா கலர் சட்டை போட்டு வந்ததுனால அவரை திட்டிட்டியே. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி அயோக்கியங்களால தான் இந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. சாரி சார், ரொம்ப சாரி. சாரி. என்ன சாரி? என்ன பிரதர் பண்றது? உங்க பர்சனாலிட்டிக்கு தானா பொண்ணுங்க வந்து மாட்டுது. எங்க பர்சனாலிட்டிக்கு இந்த மாதிரி பொண்ணுகிட்ட செருப்படி வாங்கினாத்தே மாட்டுது. உங்க பிரச்சனை அப்புறம் பாத்துக்கோங்க. நான் இப்போ போலாமா? சாரி சார், வெரி சாரி. சாரி. போலாமா? எல்லாம் உன்னாலதான். இனிமே நீ யாருக்குமே போன் செய்யக்கூடாது. என்ன போன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கு போன் பண்றீங்க? போலீஸ்க்கு. போலீஸுக்கு போன ஜெயலட்சுமி கதை தெரியும்ல? அக்கா வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹெல்ப். என்னடா? அவளே தான் பச்சை. அந்த குண்டு பச்சைக்கு இங்க வந்து எதை செலக்ட் பண்ணாலும் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்னடா வியாபார நேரத்துல பெரிய டவுசர் சொன்னது. எஸ் மேடம். அது வந்து மேடம். இதை பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். இதையும் பேக் பண்ணிடுங்க. சாரி மேடம், அதை ஏற்கனவே ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பொம்மை வேற இல்லையா? இல்ல, அவர்கிட்ட வேணா கேட்டு வாங்கிக்கோங்க. தோ இவர்தான். நீங்களா? ஐயோ, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, கொடுங்க. ஐயோ, 1000 ரூபாய் போச்சு. ரைட். எவ்வளோ? 1000 ரூபாய். சாரிங்க. என்ன சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி. உங்க பேர் என்ன? சாரியா? இல்லங்க, ஹரிதா. ஏங்க எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபாலோ பண்றீங்க? கேட்டா சாரி சொல்றீங்க. ஹலோ சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், இங்க வாங்க, இங்க வாங்க. ஹலோ பிரதர், வாங்க வாங்க வாங்க. எல்லாம் வாங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க. இங்க வாங்க. எல்லாரும் வாங்க. என்னன்னு கேளுங்க. நேத்து இதே மாதிரி தான் நான் தனியா நின்னுட்டு இவங்க பாட்டுக்கு வந்தாங்க, திட்டினாங்க, சாரி கேட்டாங்க, போயிட்டாங்க. போனீங்களா இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்னடான்னா நான் வாங்கி வச்சிருந்த காஸ்ட்லி திங்க போட்டு உடைச்சிட்டு சாரி கேட்கிறீங்க. கேட்டீங்களா இல்லையா? கேட்டேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் என்னையே ஃபாலோ பண்றீங்களே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்லங்க, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா. என்ன ஆக்சுவலா நடந்ததுன்னா? ஆக்சிடென்டலா நடந்ததுன்னா? நேத்தைக்கு அங்க பாத்தீங்க, இன்னைக்கு இங்க பாக்குறீங்க, நாளைக்கு எங்க பார்க்க போறீங்க? ஹலோ, நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஆஹா, ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா போதுமே, வளைச்சு போட்டுருவீங்களா? ஹலோ, பார்த்து பேசுங்க. நீங்களா வந்து நீங்களா பேசிட்டு நீங்களா திட்டுவீங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இதுதான் லாஸ்ட். இனிமே என்ன ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஃபாலோ பண்றாங்களா? ஃபாலோ. இந்த மூஞ்சி ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல இன்னொரு வாட்டி பார்க்கணுமா?